கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும். வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யூனிமேக் ஏரோஸ்பேஸ் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் குருவி ஜாயின் பண்ணுறார். இட்ஸ் வெல்கம். ரைட். யூனிமேக் ஐபிஓ பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பாப்புலரான ஒரு ஐபிஓ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ஓப்பன் ஆகிருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சமீபத்தில் வந்த ஐபிஓ எதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம லைட்டாக டச் பண்ணி பார்ப்போம். ட்ரான்ஸ்ரேல் ஐபிஓ நேற்று க்ளோஸ் ஆச்சு. 80.72% சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு நேற்று வரைக்கும். மமதா ஐபிஓ 183.84 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. எக்ஸலண்ட்டாக செம இதில் வரும், லிஸ்ட் ஆகும்போதே 100% லிஸ்ட் ஆகும். ஆமாம். அடுத்து நேற்று க்ளோஸ் ஆன இன்னொரு ஐபிஓ என்னென்னா டேம் அப்படிங்கிற ஐபிஓ, டேம் கேபிட்டல். டேம் கேபிட்டல் 79.96 டைம் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. வா. ஓகே, இப்போ நம்ம யூனிமேக் ஏரோஸ்பேஸ் ஐபிஓக்கு வர்றோம். ஓகே, ஸோ மண்டே ஓப்பன் ஆகிருக்கு 23ஆம் 26ஆம் தேர்ஸ்டே க்ளோஸ் ஆக போகுது. ப்ரைஸ் பேண்ட் 745 785 கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் இஷ்யூ சைஸு 500 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூஸில் 250 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 250 கோடி. இந்த ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 250 crore வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கம்பெனி வந்து இதுக்கு ஆசாத் இன்ஜினியரிங் காம்படிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பியர் மேஜராக இவங்களுடைய பெங்களூரில் இருக்காங்க. 2 யூனிட் பெங்களூர்லேயே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பணத்தை ஐபிஓ பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் எக்ஸ்பேண்ட் வர பண்ண போகிறாங்க. பேசிக்கலி ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டுக்கு தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே இவங்களுடைய ரெவன்யூ மிக்ஸ் பார்த்தோம்னா இந்தியா, அமெரிக்கா, ஜெர்மனி, அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் அமெரிக்கா தான். ரைட். இதில் பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் டூலிங் அப்படின்னாங்க. அப்புறம் ப்ரிசஷன் கம்பனன்ட்ஸ், இதுதான் நம்ம இதில் கூட பார்த்தோம். ஆசாத் இன்ஜினியரிங்கில் கூட பார்த்தோம். பட் அவங்க மோர் ஆஃப் த ப்ரிசஷன் கம்பனன்ட்ஸில் தான் இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ஜியோகிராஃபிக்கல் இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் 90%, 92.93% யூஎஸ் இருக்குது. அதுலேருந்து வருது. ஜெர்மனி சம் போர்ஷன், அப்புறம் 2% ஃப்ரம் இந்தியா. ஆமாம். பெங்களூரில் இவங்களுடைய பிஸ்னஸ் யூனிட் இருக்குது. 2 யூனிட் அங்கேயே இருக்குது. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 43,170 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 95%. ரெண்டுக்கும் 95%. இது யூனிட் 2ல் 93% யூஸ் பண்ணுறோன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். எந்த ஏரியாவுக்கு இவங்க டிவோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், தென் டிஃபென்ஸ், எனர்ஜி, தென் செமிகண்டக்டர்ஸ். ஆமாம், செமிகண்டக்டர் இருக்குது. ஸோ இந்த 4 ஏரியாலையும் இருக்காங்க. ஸோ அதை முதலே சொன்னபோது ஏரோ டூலிங் அண்டு ப்ரிசஷன் கம்பனன்ட்ஸ், இதில் தான் ரெண்டுலேயும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏரோ டூலிங்னா என்ன சார் பண்ணுவோம்? ஏரோ டூலிங்னா அந்த இதில் அந்த இமேஜை பார்த்தாலே புரியும். அது அந்த ஏர்க்ராஃப்ட் பண்ணுறப்ப அதுக்கு வேணுங்கிற என்டையர் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது தான் அந்த இது. ஓகே, இந்த இமேஜ்லேருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம. உங்களுடைய செக்மெண்ட் ரெவன்யூ மிக்ஸ் பார்த்தோம்னா ஏரோ டூலிங் தான் மேஜர் ரெவன்யூ. 98% அதுதான் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2% தான் ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ். அது இல்லைன்னா இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. இல்லாட்டா அதர் எனர்ஜி ரிலேட்டட் பிஸ்னஸையும் இவங்க அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க ரன் பண்ண முடியாது. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க கொடுக்குற அந்த டூலிங். ஓகே, இப்போ யூனிகம் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஆசாத் இன்ஜினியரிங் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய மார்க்கெட் கேப் அண்ட் ரெவன்யூ எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது கூட டேட்டா பேட்டர்ன், டைனமிக் டெக்னாலஜி, எம்டிஏஆர், பேராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜியும் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. யூனிகம் ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் உடைய மார்க்கெட் கேப் வந்து இப்போ 3,900 கோடிக்கு மேலே இருக்குது. ரெவன்யூ 250 கோடி பார்த்துருக்காங்க. இது 2024 டேட்டா. டெபிட்டா மார்ஜின் 37.9 இருக்குது. பி ரேஷியோ 69 இருக்குது. டெட் டு ஈக்விட்டி 0.3 இருக்குது. ROCE 66% வச்சுருக்காங்க. ரைட், பாருங்கள், ஃபினாமினலாக இருக்குது. ஆமாம், எபிட்டா மார்ஜினும் நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் ROCயும் பார்த்தீங்கன்னா 69 இருக்குது. அண்ட் ஆசாத் இன்ஜினியரிங் 10,060 கோடிக்கு மேலே இவங்களுடைய மார்க்கெட் கேப் இருக்குது. ரெவன்யூ 341 கோடி பார்த்துருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 34.2 இருக்குது. பி ரேஷியோ 77 இருக்குது. டெட் ஈக்விட்டி 0.1 இருக்குது. ROCE 14% தான் இருக்குது. இப்போ இந்த கம்பெனியுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் நான் பார்க்கலாம். சரி, ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா இந்த ப்ரிசஷன், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஏரோஸ்பேஸ் டூலிங் சொல்கிறோம் பாருங்க, அந்த இது அனதர் இம்பார்ட்டன்ட் திங். அதனால் என்ட்ரி பேரியர் வந்து சிவியராக இருக்கும். யாராவது ஒரு புதுசாக இதில் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ என்ட்ரு பண்ணுறது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அப்புறம் செகண்ட் திங் வந்து இவங்களுக்கு வந்து ஃபியூ கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. அந்த OEMக்காக தான் இவங்க எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து புதுசாக யாராவது என்ட்ரு பண்ணோன்னா அவங்கக்கிட்ட இந்த ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் வேணும்.
அந்த லெவலுக்கு அந்த இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டி வேறு இருக்கணும். ஸோ த பேரியர் டு என்ட்ரி தான் பராப்ஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஈஸியாக யாருமே என்ட்ரு பண்ணிட முடியாது. அண்டு மோரோவர் இவங்க பாருங்கள் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் அமெரிக்கா அண்ட் ஜெர்மனி. அந்த கண்ட்ரி ரெண்டுமே நோன் ஃபார் என்ன, ப்ரிசஷன் ப்ராடக்ட்ஸ் தான். அங்கே நல்லா இருந்தால் தான் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியும், இல்லாட்டா அங்கே என்ட்ரியே பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இவங்க பண்ணுற இது வந்து அட் அ வெரி ஹை ஸ்டாண்டர்ட் தான் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஃபண்டு வர்றது எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னொரு ஃபெசிலிட்டி வேறு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதனால் இவங்களோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வித் ROCE at 60+ அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எத்தனை கம்பெனி கேன் அச்சீவ் இட். ஸோ அதனால் அது ஃபர்தராக இம்ப்ரூவ் ஆக தான் செய்யும் அப்படின்னு வேறு சொல்லலாம். அண்டு இவங்க வந்து குட் காம்படிட்டர் ஃபார் யூனோ அசாட் இன்ஜினியரிங் அது தெரியுது. பட் ஆனால் இதுக்கு ரிஸ்க்கே இல்லைன்னு சொல்லிட முடியாது, ரிஸ்க்கும் இருக்குது. என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அது பிக்கஸ்ட் ரெவென்யூ வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா அமெரிக்கா. அண்டு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்கோட என்ன கான்சன்ட்ரேஷன் கஸ்டமர்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்டருந்து மோர் தென் 55% ரெவன்யூ வருது. 5 கஸ்டமர்லேருந்து 95% ஆஃப் த ரெவன்யூ வருது. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சர். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தென் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் வெகுவாக குறையும். அடுத்தது இப்போ ட்ரம்ப் வர்றதுனால வந்து இந்த கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லை, இவங்களாம் ப்ரிசஷனில் இதுதானே. இது வந்து யாருமே அவ்வளோ ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணிட முடியாது இவங்க பண்ணுற இதெல்லாம் கம்பனண்ட்ஸ்லாம். அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி க்ரோத் இருக்குது, இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து ட்ரம்ப்னால இது அஃபெக்ட் ஆகாத கம்பெனின்னு தான் எடுத்துக்கணும். அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது கன்சிஸ்டன்ட்டாக நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ பார்த்துருக்காங்க சார். இப்போ மார்ச் 2022 56 கோடி ரெவன்யூ இருந்தது. மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 175 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம்னா 3 கோடியாக இருந்தது 58 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ட்ரெமெண்டஸ் க்ரோத் இந்த 3 வருஷத்தில். இதெல்லாம் லாங் டேர்ம் பிளேயர் தான். ஸோ நீங்கள் வந்து ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாம், பட் பார்ப்போம், கிடைச்சா நல்லது தான். அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிசல்ட்ஸ் வரட்டும், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரட்டும், ஆஃப்டர் லிஸ்டிங் வந்த உடனே அப்புறமேல வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ யூனிமேக் ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் துறை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அதற்கான காரணம் என்னென்னா இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ cauverybusiness.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் டேரெக்டாக குருஜி கூட நீங்கள் பேசலாம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு லைவ் செஷன் இருக்குது. அந்த லைவ் செஷனில் நீங்கள் அவர் கூட டேரெக்டாக இன்டராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கேட்கலாம். அடுத்து ஒரு நல்லபடியாக மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.